ॐ वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात्तु मित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம போன செஷன்ல யுத்த காண்டம் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இந்த செஷன்ல அடுத்தது உத்தர காண்டத்தோட நாமாக்கள் சிலதை பார்க்கலாம். உத்தர காண்டத்தோட முதல் நாமா ஆகத முனிகண சம்ஸ்துதராம் ஆகத முனிகண சம்ஸ்துதராம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற வைபவத்துல கலந்துக்கிறதுக்காக நாலா பக்கத்துல இருந்தும் எக்கச்சக்கமான ரிஷிகளும் முனிவர்களும் வந்து குவிஞ்சிருக்கா. நிறைய பேரு, பரத்வாஜ முனிவர், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், கௌதம மகரிஷி, கார்கியர், கௌஷேயர், எல்லா முனிவர்களும் நிறைய பேர் நாலா பக்கத்துல இருந்து வரா. வந்தவாள் எல்லாம் ரொம்ப புன்முறுவலோட ரொம்ப சந்தோஷத்தோட ஹிருதயபூர்வமா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி ரொம்ப ஆசையா எல்லாரையும் ரிசீவ் பண்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. எல்லாருக்கும் அவளுடைய பாதத்தெல்லாம் பிரக்ஷாலனம் பண்ணி எப்படி ஒரு ஒரு ரிஷியோ முனிவரையோ எப்படி ரிசீவ் பண்ணணுமோ அப்படி ரிசீவ் பண்ணி எல்லாருக்கும் நன்னா ஸ்வாகத்தம் பண்ணி எல்லாருக்கும் சீட்லாம் கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு நன்னா நமஸ்காரம் பண்ணி அவ கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறார். ராமர் பண்ணினது வெறும் தன்னுடைய வைஃப் சீதாமா காணாம போயிட்டா, அவளுக்காக போய் ஒரு டெமன் கொன்னார் அப்படி கிடையாது. லோக க்ஷேமம் அது. ராவண வதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது. எவ்வளவு அவரோட ராவணன் அப்படிங்கிற ஒரு அசுர நாடின்னு இருந்ததுனால அந்த ராவணனின் கீழே எவ்வளோ பேரு, லட்சக்கணக்கான ராட்சசர்கள் எத்தனையோ பேரை படுத்தி எடுத்துட்டு இருந்தா. தேவர்களுக்கும் பிரச்சனையா இருந்தது, முனிவர்களுக்கு பிரச்சனையா இருந்தது, சாமானியர்களுக்கு பிரச்சனையா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு லோக க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ராவண வதம் அப்படிங்கிறது நடந்தது. ராவணன் மட்டுமல்ல, எத்தனை பேரு, ரிஷிரஸ் எப்படி படுத்தினா, அந்த 14,000 ராட்சசர்கள் என்ன பாடுபடுத்தினா, எத்தனை வதம் பார்த்தோம் நம்ம. ஒரு இடத்துலயும் எவ்வளவு கும்பகர்ணன் சாமானியனா, எல்லாராலையும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. அத்தனைக்கும் முடிவு கட்டினர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. எல்லாருக்கும் நன்மை பயக்கும்படியான காரியத்தை செஞ்சிருக்கிறதுனால எல்லாரும் நன்னா ஸ்துதி பண்ணினான். ஆகத்தன வந்திருக்கக்கூடிய முனி கணங்கள் குரூப்பா அவ்வளோ முனிவர்கள் வந்திருக்கா. எல்லாரும் நன்னா ஸ்துதி பண்றா. ரொம்ப சந்தோஷம், நீங்க பண்ணின காரியத்தினால இனிமே நாங்கெல்லாம் நிம்மதியா வனத்துல நாங்கெல்லாம் நன்னா தபஸ் பண்ண முடியும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ஷேமத்தை கொடுத்துருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நன்னா சம்ஸ்துதராம், நன்னா ஸ்துதி பண்ணினா. ஆகத முனிகண சம்ஸ்துதராம் விஸ்ருத தசகண்டோத்பவராம் விஸ்ருத தசகண்டோத்பவராம். விஸ்ருத விஸ்தாரமாக, தசகண்ட, தசகண்டன்னா 10 கழுத்து. ராவணனுடைய உத்பவ, அவனுடைய தோற்றம், அவனுடைய பிறப்பின், அவனுடைய எப்படி இந்த உலகத்துக்கு வந்தான் அப்படிங்கிற விஷயங்களை ராமர் விஸ்தாரமாக தெரிந்து கொண்ட ராமர் அப்படிங்கிறது இந்த நாமா. அதாவது நிறைய முனிகணங்கள்லாம் வந்திருந்தா இல்லையா, அவாக்கிட்டே இருந்து அகஸ்திய மகரிஷிட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு விஸ்தாரமா கேட்டு தெரிஞ்சுக்கிறார். எப்படி வந்தான் இந்த ராவணன், எங்கேயும் இவனுக்கு இவ்வளவு ஒரு சக்தியும் பலமும் வந்தது, அவனுடைய லீனியேஜ் என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது அவர் சொல்றார் இந்த மாதிரி விஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவரை சுமாலி அப்படிங்கிற ஒரு ராட்சசனுடைய பெண் கல்யாணம் பண்ணிட்டா. அவ அப்பா சொன்னதன்படி அவர் ஒரு பெரிய தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்பா கரெக்டா கேட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேளான்னு கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனா அந்த டைமிங் தப்பா இருந்ததாம். அதனால அவர் சொல்லியிருக்கார், நீ வந்திருக்கமா, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஆனா உனக்கு பிறக்க போற ஃபர்ஸ்ட் 3 குழந்தைகள் ரொம்ப மோசமானவாளா இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, முதலா பிறந்தது ராவணன், 10 தலையோட பயங்கரமான பற்களோட ரொம்ப பார்க்கவே பயங்கரமா இருந்தான் நான் பிறக்கும் போதே. அடுத்ததாக கும்பகர்ணனுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் சூர்பனகாவோட பிறப்பு. இவா 3 பேர் பத்தியுமே நமக்கு தெரியும்.
அதுக்கப்புறமா 4வதாக நோபலா ரொம்ப ஒரு உத்தமமான குழந்தையா இந்த விபீஷணர் வந்து பிறந்தார். அப்ப ராவணனுடைய அம்மா சொல்லியிருக்கா, நீ போய் வந்து வைஷ்ரவன், அதாவது விஸ்ரவசோட இன்னொரு பையன் வைஷ்ரவன் அப்படிங்கிறவர் தான் வந்து லங்கையோட அதிபதியா இருந்திருக்கார். நீ வந்து அவருக்கு நிகரா நீ வந்து ஆற்றலையும் நல்ல ஒரு இதையும் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் போய் பயங்கரமா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து செம்மையா தபஸ் பண்ணியிருக்கார் ராவணன். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் பயங்கரமான தபஸ் எல்லாம் பண்ணி தன்னுடைய தலையே அந்த ஆகுதியில எல்லாம் போட்டு சமர்ப்பணம் பண்ணி பயங்கரமா தபஸ் பண்ணவே அங்க வந்து அந்த பிரம்மாஜி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, 3 வரங்கள் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ராவணன் வந்து என்ன இந்த மனிதர்களால என்ன கேவலம் மனிதர்களால என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சு சொல்லும் போதே வந்து எனக்கு வந்து ஒரு ராட்சசனாலேயோ அரக்கர்களாலேயோ அல்லது ஒரு மிருகங்களாலேயோ அல்லது தெய்வங்களாலேயோ எனக்கு எந்த விதமான அழிவும் நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை விட்டுட்டு கேட்டான். அந்த ரீசனுக்காக தான் விஷ்ணு பகவான் பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து இந்த அரக்கனை கொல்ல வேண்டியதா இருந்தது. யாரும் என்னை கொல்லக்கூடாது, அதுக்கு அது மட்டும் அல்ல, என்னுடைய தலை எத்தனை வாட்டி துண்டிக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன ஃபார்ம் வேணாலும் நான் எடுத்துக்கிறதுக்கான பிளெஸிங் வேணும். இது 3ம் அவன் வந்து கேட்டான். ராவணா இந்த வரங்களை பெற்றோன பயங்கரமான அவனுக்கு ஒரு உடம்புல சக்தி வந்துடுது. இனிமே யாரு நம்மள அழிக்க இருக்கு அப்படின்ட்டுன்னு பயங்கரமா அந்த தபஸ் கொடுத்த வலிமை, அத்தனை வருஷம் இருந்தா இல்லையா தபஸ், அதெல்லாம் சேர்ந்து மன வலிமை உடல் வலிமை எல்லாம் பெற்று எல்லாரையும் பயங்கரமா கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். லங்கைக்கு வந்தான். அங்க இருந்த வைஷ்ரவனை தூக்கி போட்டு இவன் லங்காதிபதியானான். அந்த இடமே மாத்திட்டான். ஃபுல்லா ராட்சசர்கள் வரும்படியா அந்த இடத்தோடைய இதுவே மகத்துவத்தையே மாத்திட்டான். ஸ்ரீலங்கா வேற மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி. லங்கா ஃபுல்லா ஒரே ராட்சச உங்களுடைய அட்டகாசமா இருந்தது. பயங்கரமா பவர் வந்ததுனால எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி, நம்மளுக்கு முக்கியமா பணம் பதவி புகழ் எல்லாம் வந்தோடனே அது ஒரு போதையை கொடுக்கும். ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் நமக்கு என்ன யாராவது புகழ்ந்தாலும் சரி, யாரோ நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரெடிட் கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம பகவானோட பாதத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, பகவானே நீ என்கிட்ட ஏதாவது ஒரு கிரேட்னஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொன்னா அது உன்னுடைய கிரேட்னஸ், உன்னுடைய விபூதி என் மூலமா வெளிப்படுறது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பணிவை கையில எடுத்துட்டு நமக்கு வரக்கூடிய எல்லா கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பகவானுடைய பாதத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய பாத்துல இருந்து நம்ம விலகவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன கோலுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ எந்த விதமான புகழ்ச்சியோ நம்மள பாதிக்கவே பாதிக்காது. பகவான் வந்து வேண்டுதல் வேண்டாம இல்லானா இருக்கான். நம்மளும் அந்த மாதிரி புகழ்ச்சியையோ இகழ்ச்சியையோ நம்ம வந்து இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்காம எல்லாத்தையும் சரிசமமா பார்த்து ஒரு பேலன்ஸ்டா நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். விஸ்ருத தசகண்டோத்பவராம் சீதாலிங்கன நிர்விருத்தராம் சீதாலிங்கன நிர்விருத்தராம் சீதா ஆலிங்கன நிர்விருத்தராம். சீதாமா வந்து திரும்ப வந்து எவ்வளோ ஒரு பெரிய கஷ்ட காலத்துக்கு அப்புறமா சீதாமாவும் ராமச்சந்திர பிரபுவும் ஒன்னா அவளுடைய கனக பவன்ல கைகேயி அம்மா கொடுத்த ஒரு கிஃப்ட்ல அந்த மாதிரி ஒரு அரண்மனையில அவ இருக்க வாசம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம். ரொம்ப ஹாப்பியா இருக்கா ரெண்டு பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு தெய்வீகமான அன்பு, உயர்ந்த உன்னதமான அன்பு. நீ எனக்கு இது பண்ணியா, நான் அதுக்கு உனக்கு பண்ணேனா அப்படிங்கிற, நீங்க என்ன எனக்கு டைமே கொடுக்கல, இந்த மாதிரியான கேள்விகளே அற்ற ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத, அதே சமயம் ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங் லவ், ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கா ரெண்டு பேரும். சீதாமா இஸ் வெரி ஹாப்பி வித் ஹர் செல்ஃப், ரொம்ப பூரணமா இருக்கா சீதாமா. அதே மாதிரி ராமச்சந்திர பிரபுவும் ரொம்ப டியூட்டி பவுண்டா அவருடைய நிலையிலிருந்து தன் நிலை மாறாம இருக்கார். வந்து நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர். அந்த மாதிரி அவர் வந்து என்ன காலகட்டத்திலயும் அவருடைய பேலன்ஸ்ல இருந்து அவர் விட்டதே கிடையாது ராமர். அதனால வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்காரு. அவருடைய டியூட்டிஸ் எல்லாம் சரிவர பண்றார். ராஜாவா என்ன சம்ரக்ஷணம் பண்ணணுமோ அதுக்குதான் பிரதம இது இம்பார்ட்டன்ஸ். ஒரு நாள்ல வந்து அவளுடைய டியூட்டிஸ் எல்லாம் சரிவர பண்றா. காத்தால எழுந்ததுல இருந்து அவளுடைய ஜபங்கள், அவளுடைய சூரிய சன் சல்யூட்டேஷன்ஸ் அவ பண்ண வேண்டியது, என்ன டியூட்டிஸ் பண்ணணும், என்ன பூஜை கிரமங்கள் பண்ணணும், என்ன படிக்கணும், என்ன சபையில போய் என்னத்தை அட்ரஸ் பண்ணணும், நகர்வலம் எப்ப போகணும், அந்த மாதிரி எல்லாருமே அவளோட டியூட்டிஸ்ல ரொம்ப சரிவர இருக்கா. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மேல அபரிமிதமான அன்பு வச்சிருக்கா.
சீதாமாக்கு சொல்லாமலே தெரியும் ராமர் தன்கிட்ட வச்சிருக்கிறது ஒரு கம்ப்ளீட் லவ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு நீடு கூட இல்லாம இருக்கு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கா, ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கு அந்த இல்லற வாழ்க்கை, ரொம்ப தர்மமா இருக்கு. அப்ப வந்து சீதாமா இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கா, கர்ப்பவதி ஆயிருக்கா அப்படிங்கிற நியூஸ் தெரிய வருது. தெரிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறார் ராமச்சந்திர பிரபு. உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டா சீதாமா சொல்றாளாம், எனக்கு போய் கங்கை கரையில முனிவர்களுடைய வாசத்துல வந்து ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு கேட்கறாளாம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாயாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பாக்கியசாலிகளா இருப்பா. இந்த வயசுல, ரொம்ப சின்ன வயசுல இன்னும் அவளுக்கு ஒரு குழந்தை கூட, அந்த வயசுல என்ன ஒரு பக்குவம் சீதாமாக்கும் ராமச்சந்திர பிரபுக்கும். என்ன ஒரு அழகான ஒரு இல்லற வாழ்க்கை அது. ரொம்ப சந்தோஷமா ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. சீதா லிங்கன நிர்வృతராம். நீதி சுரக்ஷித ஜனபதராம், நீதி சுரக்ஷித ஜனபதராம். ஜனபதம் அப்படின்னா அந்த ஜனங்களை எல்லாம் சுரக்ஷித நன்றாக ப்ரொடெக்ட் பண்றார். எதனால? நீதியை கடைபிடித்து அதன் மூலமாக எல்லா ஜனங்களையும் ப்ரொடெக்ட் பண்றார். நம்ம வந்து பார்த்திருக்கோம் முன்னாடியே வந்து ராமர் வந்து தர்மத்துடைய விக்கிரகமா, அதாவது தர்மத்துக்கு நம்ம ஒரு ஸ்வரூபம் கொடுத்தோம்னா யாருன்னு கேட்டா அது ராமச்சந்திர பிரபு அப்படின்னு ராமாயணத்திலேயே ஸ்லோகம் இருக்கு. ராமோ விக்கிரகவான் தர்மஹ அப்படின்னு. பகவான் எப்படி இருக்கார்? அவர் வந்து கொஞ்சம் கூட நீதியிலிருந்து பிசகாம இருக்கார். எப்பவும் என்ன ஒரு ஹாட் சீட் இல்லையா, ராஜாங்கிறது வந்து ஒரு பழுக்கற்ற ஒரு போஸ்டா அது இருக்கணும். எந்த விதத்திலையும் யாரும் என்ன பாரு இந்த ராஜா எப்படி பண்றான் பாத்தியா அப்படின்னு யாரும் சொல்ற மாதிரி வச்சுக்கவே கூடாது. அப்படிதான் வாழ்ந்தார் ராமச்சந்திர பிரபு. அவருடைய காலகட்டத்துல எல்லாரும் வந்து தர்மத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தா, பியூரிட்டிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தா, எல்லாரும் தூய்மையானவர்களாக இருக்கணும். எப்படி எல்லாரும் வந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம், வேதத்தை அனுசரித்த வாழ்க்கை முறை, நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், தர்மத்தை விடாம கடைபிடிக்கணும், உண்மைய பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து மக்களுக்கு பயங்கர ஸ்ரத்த இருந்தது. எதனாலன்னு கேட்டா ராமருக்கு அதுல பரிபூர்ண ஸ்ரத்த இருந்தது. இப்ப ராமர் வந்து எந்த விதத்திலையும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்க, அவருக்கு வந்து பயங்கரமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் உண்டு, பயங்கரமான டிக்னிட்டி உண்டு. அதே மாதிரி எல்லாரையும் அவரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார், யாரையும் குறைச்சு எடை போட மாட்டார். எப்படி நடந்துக்கணுமோ, ஒரு அரசன் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு கொஞ்சம் கூட நீதி தவறாத ஒரு நெறிமுறையில வாழ்ந்தார் ராமச்சந்திர பிரபு. அதை கொண்டு அந்த மக்களை எல்லாம் நன்றாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தார். மக்களும் வந்து யதா ராஜா ததா பிரஜா. அதுக்கப்புறம் இதுலயும் பாக்குறோம் இல்லையா, பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் என்ன சொல்றார், யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவே தரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. பெரியோர்கள் எப்படி ஆச்சரணம் பண்றாங்களோ அதை பார்த்துதான் வந்து உலக மக்கள் எல்லாரும் ஆச்சரணம் பண்ணுவாங்க. இங்க ராஜாவே வந்து தர்ம ஸ்வரூபமாக இருக்கிறதுனால மக்கள் எல்லோரும் அவரையே பார்த்து யாருமே தர்மம் தவறாம, ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே அயோத்தியால ஒரு நீடு இல்லாம இருக்கு. ராமராஜ்யம் அப்படின்னா தர்மம் பிசகாம நீதி தவறாத ஒரு ராஜ்யமாக எல்லோருக்கும் பூரணமானவர்களாக அவங்க டியூட்டியை பண்ணிட்டு, யாரும் குற்றம் குறைகள் யாருக்காவது இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, நிறைய தான தர்மங்கள் கொடுத்துட்டு, யாருமே கஷ்டப்படுறத பார்த்து இன்னொருத்தவன் சிரிக்கவே இல்லை. அந்த மாதிரி எல்லாரும் நீதி அப்படிங்கிறதுல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சு நீதி தவறாமல், அதே மாதிரி வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேதபூர்வமான வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால்தான் வந்து இன்றளவும் கூட ராமராஜ்யம் அப்படின்னு நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷமா இந்த விஷயத்த இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். பல கண்ட்ரீஸ்ல எல்லாம் கூட ராமராஜ்யம், ராமாயணத்துல இருந்து எப்படி மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறது, ராமாயணத்துல இருந்து எப்படி வந்து ஒரு கண்ட்ரியோட கவர்னன்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிசர்ச் பண்றா, நிறைய இதை பாடத்திட்டமா வச்சு படிச்சுட்டு இருக்கா. அதுக்கு காரணம் எல்லாம் வந்து ராமச்சந்திர பிரபு அப்படி இருந்தார். விஷ்ணு ஸ்வரூபம் இல்லையா, அவர்தான் பாலனம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும். இந்த வாட்டி மனிதராகவே உருக்கொண்டு இங்க வந்து எப்படி வாழ்ந்து காட்டணும், நம்ம வந்து கொஞ்சம் கூட ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை முறை, அறம் சார்ந்த வாழ்க்கை முறைனா என்னங்கிறத வாழ்ந்து காட்டியது அந்த தெய்வம். நீதி சுரக்ஷித ஜனபதராம்.
विपिन त्याजित जनक जराम, विपिन त्याजित जनक जराम. விபின அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு அர்த்தம், காடுன்னு அர்த்தம். காட்டுல ஜனகஜ, ஜனகருடைய மகளான, ஜனகருக்கு பிறந்த உதித்தவளான சீதாமா, ஜனகரின் மகளான சீதாமா, தியாஜித்த அவளை விட்டு விட்டு வந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ராமர் வந்து நீதி தவறாம இருக்கணும். அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிற போது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல எந்த ஒரு அழுக்கும் மாசும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கறதுல பயங்கர ஒரு ராஜா வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராஜா ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவரே பண்ணிட்டாரு, நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து எல்லா மக்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அவர் வந்து எப்பவுமே அவங்களுடைய பார்வையில இருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டே இருக்கணும். ஒரு நல்ல லீடருங்கிறவர் வந்து எப்பவும் ஒரு ஆர்கனைசேஷன்ல லீட் பண்ணும் பொழுது ஃபீட்பேக் என்ன வருது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டா ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அவர் வந்து எப்பவும் கேட்பார், மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காளா, என்ன பேசிட்டு இருக்கா, தன்னுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன சொல்றா, இதை பத்தி எப்பவும் கேட்டுட்டே இருப்பார். இப்ப சொல்றேன் இந்த மாதிரி இல்ல, ஜென்ரலா பேசிக்கிறா, சீதாமா வந்து எங்கேயோ ஒரு அரக்கனுடைய அரண்மனையில இருந்துட்டு வந்திருக்கா, அதனால வந்து திரும்ப வந்தா அவ பாட்டுக்கு வந்து வாழ ஆரம்பிச்சுட்டா. இதே மாதிரி நம்ம யாராவது எங்கேயாவது போனா இதே மாதிரி நம்ம திரும்ப வந்தா சேர்த்துப்பாளா, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஜென்ரலா பேசிக்கிறா அப்படின்னோட சுருக்குன்னு ராமருக்கு அது தோணித்து. சீதாமா மேல ஒரு அழுக்கு படிய அலோ பண்ண கூடாது. சீதாமாவை நம்ம இங்க அது என்ன அவ பாட்டு சொல்லிட்டே போட்டோம், நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்டினியூ பண்ணினா சீதாமா மேல இருக்கிற அழுக்க நீக்க முடியாது. ஜனங்களுக்கு அவ மேல இருக்கிற உண்மையான தூய்மையான அந்த இது போயிடும். வந்து அவ பாக்குற பார்வையில தோஷம் படக்கூடாது அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பிலீவ் பண்ணினார். ஒரு க்ஷண நேரம் கூட சீதாமா உடைய தூய்மையை பற்றி எந்த விதமான ஒரு டவுட்டும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு வரவே வராது. ரெண்டு பேருடைய பரஸ்பர அன்புங்கிறது வந்து ரொம்ப மிக உன்னதமான நிலையில இருந்தது. இருந்தாலும் அந்த போஸ்ட்ல இருக்கும் பொழுது மக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது, அரசன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான மனசோட லக்ஷ்மணரை கூப்பிட்டு சொல்றார், நீங்க போய் சீதாமாவை வந்து காட்டுல விட்டுட்டு வந்துடும், அந்த சைட்ல போய் வால்மீகி ஆசிரம் பக்கத்துல நீ விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. சீதாமாக்கு தெரியவே இல்லை. லக்ஷ்மணர் கூட்டின்னு போறார், வந்து போய் இந்த இடத்துல விட்டுட்டு வர சொன்னா அண்ணா, எனக்கு இதான் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரார். வந்து சீதாமாக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் சீதாமாவுடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னு கேட்டா ஒரு நிமிஷம் கூட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பத்தி தவறா நினைக்காது. இப்படி ஒரு காரியம் பண்றார் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத சீதாமாவும் நன்னா புரிஞ்சுக்கிறா. ரெண்டு பேருடைய பரஸ்பர அன்பும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து ரொம்ப அழகா ஒரு சுவாமிஜி சொல்லி கேட்டேன் நானு. இப்ப நன்னா பக்தி வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, அத்வைத்த ஞானம் எல்லாம் உன்னேதான், இருக்கிறது ஒரே வஸ்து தான், பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தவன் கோவிலுக்கு போறதையோ பூஜை பண்றதையோ ஸ்டாப் பண்ணிடுவானா என்ன? நன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நன்னா பக்தி பண்ணுவான், ரொம்ப நன்னா பக்தி பண்ணுவான். என்ன விஷயம்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா நன்னா பக்தி பண்ண முடியும். அதே மாதிரி நன்னா பக்தி பண்ண பண்ண ஞானமும் வளரும். அது போல ரெண்டு பேரும் பிரிஞ்சாலும் ரெண்டு பேரும் பக்தியும் ஞானமும் போல மனசால உயர்ந்த நிலையில ஒன்னா இருக்கா. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் சீதாமாவும் என்னைக்கும் பிரியவே மாட்டா, மனசால என்னைக்கும் பிரியவே மாட்டா. அம்மாவும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா, இது வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராமச்சந்திர பிரபு இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். ஏன்னா வந்து மக்கள் வந்து அங்க ஒரு சலனமே ஏற்படக்கூடாது. அவ வந்து ராமச்சந்திர பிரபுவை பாக்குற அந்த அந்த ராஜாவை பாக்குறா அப்படின்னா அந்த ராஜா மேல இருக்கிற நம்பிக்கை எள்ளளவும் குறையக்கூடாது. நல்ல அரசாட்சியின் கீழே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது மக்களுடைய நல்வாழ்விற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஊருடைய ஒரு நாட்டினுடைய ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ஒரு தர்மமா எல்லாம் ஃப்ளோ சரியா போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு இவ மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இம்மி அளவும் பிசகக்கூடாது. அதுக்காக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கொஞ்ச நாள் இந்த பிரிவை ஏற்படுத்தினார். கொண்டு போய் சீதாமாவை காட்டுல விட்டார். விபின தியாஜித ஜனகஜ ராம்.
कारितलवणासुरवधराम् कारितलवणासुरवधराम्. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட ஆட்சியில நிறைய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடக்கிறது. யமுனா நதி தீரத்துல லவணாசுரன் அப்படின்னு ஒரு ராட்சசன் வாழ்ந்து வரான். மதுவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவன் வந்து ரொம்ப படுத்துறான். பயங்கரமான ஒரு கார்னிவோரஸ் ராட்சசன். எல்லாரையும் ஒரு அனிமல், ஹியூமன் பீயிங், சேஜ் இதுக்கெல்லாம் அவனுக்கு டிஸ்பாரிட்டியே கிடையாது. யாருனாலும் பயங்கரமான அடிச்சு சாப்பிட்டுருவான். மோசமான ஒரு ராட்சசன். ஆனா அவன் கையில ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, சிவபெருமான் கொடுத்த ஒரு சூலாயுதம் வச்சுட்டு இருக்கான் அவன். அந்த சூலாயுதம் வந்து பயங்கர பவர்ஃபுல். அது அவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவனை வதம் பண்ண முடியாது. ராமர் என்ன சொல்றார், சத்ருக்னனை கூப்பிட்டு, சத்ருக்னன் அப்படின்னாலே, சத்ரு அப்படின்னா எனிமீஸ், க்ன அப்படிங்கிற தாத்துக்கு வந்து கொல்பவன் அப்படின்னு அர்த்தம். டு கில். எல்லா எதிரிகளை எல்லாம் நன்கு வதம் செய்யக்கூடியவர் தான் சத்ருக்னன். சத்ருக்னனை கூப்பிட்டு சொல்றாரு வந்து, நீ போய் மதுவனத்துல நீ வந்து அரசாட்சி பண்ணு. நீ அங்க போய் நிறைய இதெல்லாம் கட்டு, அரண்மனை, கிங்டம் எல்லாம் கட்டி அங்க நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி நல்லா ஆட்சி பண்ணுங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த லவணாசுரனை வதம் பண்ணணும் நீ. ஆனா வந்து அவன் எப்ப அவன் கையில சூலாயுதம் இல்லாம இருக்கானோ அப்பதான் அவனை வதம் பண்ண முடியும். அவன் கையில வச்சுட்டு இருக்கும்போது பண்ண முடியாது. ஆனா அதுக்காக ரைட் டைமை நீ வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க ரூல் பண்ணிட்டு அங்க மக்களை, முனிவர்கள்லாம் நீ இருக்கிற வரைக்கும் நீ அங்க இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு சத்ருக்னன் அங்க போய் நிறைய இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ரூலர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்ப பார்த்தா அவனுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இந்த லவணாசுரன் வந்து வெளியில போயிட்டு ஜென்ரலா அந்த ஹண்டிங் போகும்போது அவன் வந்து திரிசூலத்தை எடுத்துன்னு போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எப்போ அவன் வெளியில போயிட்டு வரும்போது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவர். கரெக்டா அரண்மனையோட வாசல்ல வந்தோடனே he is challenging him for a fight. அப்ப அவன் சொல்றான், நான் போய் என்னோட சூலாயுதத்தை எடுத்துன்னு வந்து சண்டை போட்டேன்னா, ஏன் அவனுக்கு என்ன சூலாயுதத்து மேலதான் உனக்கு வந்து இதுவா, உனக்கு தனியா ஒண்ணும் உனக்கு ஒரு வீரமே கிடையாது அவனுக்கு, என்ன நீ எங்கேயாவது சண்டை போட முடியுமா அவனால அப்படின்லாம் சொல்லி வேணுக்கனே வம்புக்கு இழுத்து சத்ருக்னன் வந்து ஃபைட்டுக்கு இழுத்து அவனை கொஞ்சம் வெறுப்பேத்தி விடுறாரு. வெறுப்பேத்தி விட்டோன்னா பயங்கரமான சண்டை நடக்கிறது ரெண்டு பேருக்கும். இதுல வந்து ராமர் வந்து சத்ருக்னனுக்கு ஒரு முக்கியமான ஆரோஸ், விஷ்ணு பகவான் கொடுத்த ஆரோஸ் வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த ஆரோவை ரைட்டு சமயத்துல நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காரு. பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அவனு சாமானியன் கிடையாது. லவணாசுரன் போட்டு தாக்குறான் சத்ருக்னனை போட்டு, ஆல்மோஸ்ட் கொன்ற அளவுக்கு போயிட்டு இருந்தது. ஆனாலும் சத்ருக்னன் விடாம திரும்ப 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 வந்து பயங்கரமான ஒரு சண்டை நடந்து கடைசியில இந்த அந்த ராமர் கொடுத்த அந்த ஆரோவை போட்டு லவணாசுரனுடைய செஸ்ட்லயே அது போய் பயங்கரமா வீழ்ந்து மடியறான் லவணாசுரன். அதனால்தான் காரித்தன்னு இருக்கு. இது வந்து ராமர் வந்து செய்வித்தார். காரித்த லவணாசுர வதராம், லவணாசுரனை வதம் பண்ணின ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. சத்ருக்னனின் மூலமாக இந்த காரியத்தை செய்து முடித்தார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அது ஒண்ணு என்னன்னா, சிவபெருமானுடைய சூலாயுதமே கூட இருந்தாலும் சரி, கடைசியில கெட்ட சக்தி அப்படிங்கிறதுக்கு அழிவு வந்தே தீரும். யாரு தர்மப்படி இருக்காளோ அவளுடைய வெற்றிங்கிறது வந்து யாராலையும், அவ கூட வந்து பகவானே இருக்கார். பகவான் எல்லாருக்கும் பிளஸ்லாம் பண்ணுவார். நிறைய வந்து பிரம்மாஜியோ, சிவபெருமானோ, விஷ்ணுவோ எல்லாருக்கும் இதெல்லாம் பிளஸ் பண்ணுவா, நிறைய வரங்கள்லாம் கொடுப்பா. ஆனா கடைசியில பக்தனுடைய தர்மமான ஒரு சிந்தனைக்கோ, தர்மமான ஒரு பிரார்த்தனைக்கோ தான் வந்து கண்டிப்பாக செவி சாய்ப்பார் பகவான். அதுக்கு அவனுக்கு தான் வெற்றியையும் ஈட்டி தருவார். எந்த ஒரு இடத்துலயும் நம்ம இதை பார்க்கலாம். என்ன ஹிரண்ய கஷிப்புக்கு வரம் கொடுத்திருந்தாலும் பிரகலாதனுடைய பக்திக்கு இறங்கி வந்து அவனே அழிக்கலையா? அது போலதான் வந்து எப்பவுமே பகவான் வந்து தர்மத்தின் படி தான் நிற்பார். உண்மையான பக்திக்கு தான் எப்பவுமே துணை நிற்பார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். காரித லவணா சுரவதராம் ஸ்வர்கத சம்புக சம்ஸ்துதராம் ஸ்வர்கத சம்புக சம்ஸ்துதராம். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோடைய ஆட்சியில எந்த விதமான குறைகளும் இல்லாம, ஒரு அன்டைம்லி டெத்ஸ், ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு டிசீஸ் வந்தது, அகால மரணங்கள் ஏற்பட்டது, இது குடும்பம் பிரிந்தது, அந்த மாதிரியான ஒரு
நிகழக்கூடாத விஷயங்கள் எதுவுமே நிகழாம எங்கேயும் நீதி நன்றாக பரிபாலிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வயதானவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பார்க்க வரார். வரும்போது ஒரு பையனுடைய சடலத்தை கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி பயங்கரமா அழறார், என் பையன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது, இது வந்து நகிழக்கூடாத ஒரு விஷயம். யாரோ ஒருத்தவன் வந்து ஏதோ தேவையில்லாத ஒரு தபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரமான ஏதோ ஒரு தபஸ் பண்ணி அதுக்கு வந்து என்னுடைய பையனை, சின்ன பையன் இவனை போய் பலிகடா ஆக்கிட்டான், இதெல்லாம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அழறாரு. இப்ப அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நீதியை பரிபாலனை பண்ணுங்கிறதுக்காக எப்படி நடந்தது இது? வேதங்கள்ல நிறைய விஷயம் இருக்கு. அது வந்து தகுதியானவர்களே தகுதியானவற்றை செய்ய வேண்டும். யாருக்கு எதுல தகுதி இருக்கோ அவங்கதான் அந்த விஷயத்த பண்ணணும். எல்லாரும் எல்லா காரியமும் பண்ணோம்னா அது வந்து சரிப்பட்டு வராது. அதற்கான ஆஸ்டரிட்டி, அதாவது சாத்விகமான தபஸ் தான் பண்ணணும். கோரமான தபஸ்லாம் வந்து யாருக்காவது துன்பம் விளைவிக்கின்ற மாதிரியான தவங்களை எல்லாம் யாருமே செய்யக்கூடாது. அப்போ யாரு பண்ணினா இந்த மாதிரி தேவையில்லாத கோரமான தபஸ்லாம் யாரு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறார். அப்போ வந்து நாரத முனிவரும் சொல்றார், வந்து சம்புகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சிடுறா. அவனையே கேக்குறாரு வந்து, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீனு? இல்ல இல்ல, எனக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணும், அங்க போய் நான் வந்து தேவர்களுக்கு தலைவன் ஆகணும்லாம் சொல்றான் அவன். அவன் வந்து அந்த தேவலோகத்தை நான் பிடிக்கணும் அப்படிலாம் சொன்னோன்னே, இந்த மாதிரியான தவங்கள்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவறு, உன்னால இந்த மாதிரி இந்த பையன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு மரண தண்டனை அளித்து அவனை வந்து அவனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனை வந்து அவனையும் இது பண்ணிடுறார், ஸ்லே பண்ணிடுறார். so that dharma is protected. இந்த பையனும் சின்ன பையனும் திரும்ப உயிர் பிச்சு கொடுத்துடுறார். வந்து இந்த ஷப்புகன்கிறவன் வந்து என்னதான் ராமச்சந்திர பிரபு தனக்கு தண்டனை கொடுத்தா கூட அவர் நீதியை கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணிட்டார். நம்ம பண்ணின தப்ப நம்மள கூப்பிட்டு சரிவர கேட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்ண தப்புன்னு சொல்லி சரியான ஒரு தீர்ப்பை சொல்லி தன்னை வந்து சொர்க்கத்துக்கு அமுச்சு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எத்தனையோ காலம் அவன் தபஸ் பண்ணியிருக்கான். அதனால அவன் சொர்க்கத்துக்கு போனான். சொர்க்கத்துக்கு போனா அந்த சொர்க்கத்துக்கு போய் அவன் நன்னா ராமச்சந்திர பிரபுவை ஸ்துதி பண்ணினான், புகழ்ந்தான் அப்படின்னு பாக்குறோம். உத்தர ராமாயணத்துல வருது இந்த கதை. ஸ்வர்கத சம்புக சம்ஸ்துதராம், ஸ்வர்க்கத்தில் வாழ்ந்த சம்புகனால் ஸ்துதி செய்யப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, துதிக்க பெற்ற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஸ்வர்கத சம்புக சம்ஸ்துதராம். ஸ்வதனய குஷலவநந்திதராம், ஸ்வதனய குஷலவநந்திதராம். ஸ்வதனய தன்னுடைய குழந்தைகளான குஷனையும் லவனையும் கண்டு நந்தித்த ஆனந்தம் அடைந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை நாம சரணாகதி பண்றோம். தெரியும், சீதாம்மா வந்து கர்ப்பவதியா இருந்தா, வந்து வால்மீகி ஆசிரமத்துல இருந்தா. அவளுக்கு 2 அழகான குழந்தைகள் பிறந்தா. லவன் குஷன் என்று பெயரிட்டு அங்க வளர்ந்துட்டு இருந்தா. வால்மீகி வந்து முதலா இவாளுக்கு தான் சொல்லி தந்தார். வந்து இந்த ராமாயணத்தை என்டையர் வால்மீகி ராமாயணத்தை அவதான் நல்லா மனப்பாடம் பண்ணி எல்லா இடத்துலயும் போய் ரொம்ப அழகா பாடுவா. பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பா. 2 பேரும் ராமரை ஒத்தது போல அவளுடைய பிஹேவியர், அவளை கேரி பண்ணிக்கிற விதம், நடக்கிற விதம் எல்லாமே ராமரை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கும். அப்படியே ராமரோட டிட்டோ காப்பியா லவனும் குஷனும் எல்லா இடத்துலயும் போய் நிறைய ஹெர்மிட்டேஜஸ்ல நிறைய ஆசிரமங்கள்ல போய் பாடினா, நிறைய அரண்மனைகள்ல போய் பாடினா, எல்லா இடத்துலயும் தெரு வீதிகள்ல நின்று பாடினா, நிறைய கொஞ்சம் கூட வந்து கவலையே படாம, கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம, எத்தனை வாட்டி பாடுறது, நம்ம ஒரு பஜன் பாடினாலும் எத்தனை வாட்டி பாடுறது. இந்த குழந்தைகள் அவ்வளோ அழகா அத்தனை மனப்பாடம் பண்ணி இனிமையான குரல்ல வாத்தியத்தோட ரொம்ப அழகா வந்து வால்மீகி ராமாயணத்தை எல்லா இடத்துலயும் பாடினான். யாருன்னு கேட்டு ஆச்சரியப்பட்டா, இப்படி இந்த குழந்தைகள் இப்படி பாடுறது. யார் அந்த குழந்தைகள் 2 பேரையும் பார்த்தாலும் அவளுக்கு ஒண்டர் ஆகாம அவ இதே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போய் நிக்காம இருக்கவே முடியாது. இது யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த இசைக்கு அடிமையா இருந்தா. அவ்வளோ அழகா பாடினா அவ 2 பேரும். யார் இந்த குழந்தைகள் வந்து ஸ்ரீராமருடைய அரண்மனை வாசலிலையும் போய் நின்று இவா 2 பேரும் அதை பாடினா. அப்போ யார் இவ இந்த குழந்தைகள், இவாளுக்கு வந்து நிறைய இதெல்லாம் கொடுங்க, பரிசெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்ல
அவ வந்து இந்த பரிசுகள்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி பொலைட்டா ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நாங்க வந்து ஆசிரமத்துல வாழறவா அப்படின்னு சொல்லிட்டு அவ வாபஸ் போயிட்டா. அப்புறமா வந்து ராமருக்கு தெரிய வருது இது தன்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி முனிவர் சொல்ல ரொம்ப கட்டி அணைச்சு ஆனந்தத்துல ரொம்ப சந்தோஷ வெள்ளத்துல மிதக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஸ்வதனய குஷலவ நந்திதராம். அஸ்வமேத க்ரது தீக்ஷிதராம் அஸ்வமேத க்ரது தீக்ஷிதராம். இந்த ஷம்புக் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தந்திர உபாசகனை அவனுக்கு மரண தண்டனை அளித்தார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லது அஸ்வமேத யாகம் பண்ணா எல்லாரும் ஒன்று கூடி ஒரு லோகக்ஷேமத்துக்காக நல்ல ஒரு பண்ற ஒரு ஹார்ட் சாக்ரிஃபைஸ் அது அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது. நிறைய நல்லது பண்ணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ணலாம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்கோ. விபீஷணனுக்கு அப்புறம் சுக்ரீவனுக்கு இன்னும் யாரெல்லாம் தனக்கு ஹெல்ப் பண்ணாலும் எல்லா அரசர்கள் இந்த மாதிரி யாகங்கள்லாம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சா இன்விடேஷனே இல்லாம கூட எல்லாரும் வந்து இதை பாப்பா வந்து. இது வந்து நைமிஷாரண்யம்ல கோமதி நதி கரையில எல்லா ப்ரிப்பரேஷனும் நடக்கிறது. இந்த அஸ்வமேத யாகத்துக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடக்கிறது. ரொம்ப அழகான ஒரு குதிரை நல்ல அதை வந்து பரிபாலனம் பண்ணின்னு வந்தார் லக்ஷ்மணன். அதை வந்து அவுத்து விடுறா அந்த குதிரைய. அது போய் 1 வருஷ காலம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும். அது எந்த விதமான தடங்களும் இல்லாம அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும். அது போயிட்டு வரும். அந்த மாதிரி நிறைய பல அஸ்வமேத யஜ்ஞங்களை ஸ்ரீராமச்சந்திர பிரபு பண்ணினார். எல்லாரும் ஒன்னா கூடி எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினா உலகம் நன்னா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்ங்கிறதுக்காக இது பண்ணப்பட்டது. எல்லாரும் ஒன்று கூடினா நிறைய தான தர்மங்கள் செஞ்சா இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்டாலும் எல்லாருக்கும் இதுக்குன்னு தனியா செட் அசைட் பண்ணிடுவா. இதெல்லாம் வந்து தானத்துக்காக கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பிராமணா யாரெல்லாம் வேதம் படிச்ச பண்டிதர்களா இருக்கட்டும், டான்சர்ஸா இருக்கட்டும், பாட்டு பாடுறவாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி யாரு அங்க போய் வந்து கை நீட்டினாலும் அவளுக்கு தாராளமாக தான தர்மங்கள் நன்னா பண்ணி அஸ்வமேத யாகத்துல யாருமே டிஸ்பிளஷரோட எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல இப்படி நடக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு விஷயத்தோட போவே மாட்டான். அந்த மாதிரி எல்லாரையும் திருப்திகரமா பண்ணி அனுப்பினார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அஸ்வமேத கிரதூனா சாக்ரிஃபைஸ் யஜ்யம் அப்படின்னு அர்த்தம். அஸ்வமேத யஜ்யத்துல அதுக்கான தீட்சை அப்படின்னா அதுக்கு இனிஷியேஷன் வாங்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிறது இந்த நாமம். காலாவேதித சுரபதராம் காலாவேதித சுரபதராம். காலன் இந்த லார்ட் ஆஃப் டெத் யம தர்மராஜா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இந்த வேஷம் போட்டுண்டு ஒரு முனிவர் போல வேஷம் தரிச்சுண்டு ராமருடைய அரண்மனைக்கு வரார். வந்துட்டு அவர் வந்து இது மாதிரி எனக்கு பேசணும், நான் வந்து ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட பிரைவேட்டா பேசணும் அப்படின்னு கேக்குறாரு. அவர் பார்த்தோன்னே அவர் சொல்ற இது மாதிரி யாரும் நம்ம பேசுறத கேட்க கூடாது, யாராவது கேட்டா வந்து சாக வேண்டியதாயிடும், இட் ஹாஸ் டு பி அ பிரைவேட் டாக் அப்படின்னோன்னா லக்ஷ்மணனை காட் பண்ண சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுறா. இப்ப யம தர்மராஜா ராமருடைய ட்ரூ ஐடென்டிட்டிய சொல்றார். அவருக்கு ஞாபகப்படுத்துறார் வந்து, பகவானே நீங்க வந்து விஷ்ணு அவதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தேன். நீங்க தான் வந்து உங்களுடைய தொப்புள்ள இருந்துதான் பிரம்மாஜியே வந்தார், உங்கள்ட்ட இருந்துதான் எல்லா கிரியேஷனும் உருவாச்சு. நீங்க வந்து தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்காக இந்த லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ராவண வதத்துக்காக இந்த உலகத்துல அவதாரம் பண்ணேன். நீங்களே தான் டிசைட் பண்ணல எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கணும் இந்த காரியம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் டிசைட் பண்ணேன். இப்ப நம்ம அந்த காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்காக, முடிய போற நேரம் வந்துடுத்து, நம்ம திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துடுத்துன்னு சொல்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு அதை வந்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அவர் எப்படி வாழறதும் ஒவ்வொரு நாளும் கரேஜ்னா ஸ்ரீராமச்சந்திர பிரபு தான். அவர் எதுக்குமே கவலைப்படல. வனத்துல சுத்தணுமா சுத்தலாம், வதமா யாரையாவது அரக்கனை எதிர்க்கணுமா, ஃபுல்லி கரேஜியஸ். ஒரு செகண்ட் கூட ஐயோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு மரண பயம்னா என்னன்னே ராமச்சந்திர பிரபுவுக்கு தெரியாது. அதனால ரொம்ப கரெக்டா டைமுக்கு வந்து சொல்லிட்டாரு, காரியம் முடிஞ்சு போச்சு கிளம்பலாமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற ஒரு தாட்டோட
யம தர்மராஜா பத்தி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ போலாம் தாராளமா, ஆயிடுத்து வந்த காரியம் ஆயிடுத்து, எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, இனிமே கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. காலா வேதித்த சுரபதராம். காலன்னா நமக்கு தெரியும் யம தர்மராஜா, வேதித்த அவரால் சொல்லப்பட்ட, உணர்த்தப்பட்ட, சுர அப்படின்னா டிவைன், தேவர்களுக்கு சுரர்கள் அப்படின்னு பேர் உண்டு. சுரபத அவருடைய உண்மையான டிவைன்ல, அவருடைய டிவினிட்டியில, அவருடைய செலஸ்டியல் பொசிஷன் என்ன, யார் அவர் உண்மையாவே, அவர் மனிதர் கிடையாது, அவர் வந்து மனிதர் அவதாரம் எடுத்துட்டு இருக்கார், அவர் வந்து சுரபதன். அவருடைய உண்மையான செலஸ்டியல் பொசிஷன் என்ன, டிவைன் பொசிஷன் என்ன, அவர் வந்து உண்மையாவே கிரியேட்டர், ப்ரொடெக்டர், அவருடைய தொப்புள்ள இருந்து தான் இந்த என்டையர் கிரியேஷனே வந்தது, பிரம்மாஜி அதுல இருந்து தான் வந்தார் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்தினர் காலன். யம தர்மராஜா அப்படிங்கிறது இந்த நாமம். காலா வேதித்த சுரபதராம். இந்த உத்தரகாண்டத்துல நம்ம படிச்சிருக்கிற இந்த 10 நாமாக்களையும் ஒரு வாட்டி பாடிட்டு இத க்ளோஸ் பண்ணலாம். ஆகத முனிகண சம்ஸ்துதராம் விஸ்ருத தசகண்டோத்பவராம். ஆகத முனிகண சம்ஸ்துதராம் விஸ்ருத दशकण्ठोद्भवराम् सीतालिङ्गन निर्वृतराम् नीतिसुरक्षितजनपदराम् विपिनत्याजितजनकजराम् कारितलवणासुरवधराम् स्वर्गतशम्भुकसंस्तुतराम् स्वतनय कुशलवनन्दितराम् अश्वमेधक्रतुदीक्षितराम् कालावेदितसुरपदराम् राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम। जय बोलो श्री रामचंद्र प्रभु जी की जय।